அனைவருக்கும் வணக்கம். நான் என் நண்பர்களோட போன டிசம்பர் மாதம் கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து நாங்கள் ஒரு 2 டே டூர் ஒன்று போயிருந்தோம். நான் போன இடம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ ஒன்று தரேன். இந்த இடத்த வந்து காஷ்மீர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன இடம்னு? உங்கள் கெஸ் கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்ஸ் see the வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த இடம் வந்து மூணார் அண்ட் as well as thekkady, இது ரெண்டுமே போயிருந்தோம். சின்ஸ் லீவு அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து க்ரன்ச்சாக இருந்ததுனால ரொம்ப பட்ஜெட்டடாக ஒரு 2 days தான் நாங்கள் பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட 60 பேர் கிட்ட போனோம். இது என்ன டீம் கேட்டால், நான் மடிப்பாக்கம் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி மடிப்பாக்கமில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. இது பேசிக்கலி வந்து ட்ரீ பிளான்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் சம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுற குரூப். அதில் ஒரு சின்ன அங்கமாக நானும் இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து போயிருந்தேன். பொதுவாக வந்து இந்த டீம் வந்து நாங்கள் வருஷம் வந்து ஒரு டூர் ஒன்று போவோம். ஆனால் அது மோஸ்ட்லி போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டே ட்ரிப்பாக தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் இயரே என்ன பேசினோம்னா ஒரு ஸ்டேட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ அதோட இதுதான் எஃபெக்ட் தான் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்டேட் ட்ரிப் வந்து முன்னார் thekkady போகலான்னு டிசைட் பண்ணது. ஸோ இதுக்காக ஒரு மாதம் முன்னாடியிலேருந்தே ப்ராப்பராக பிளான் பண்ண ஆரம்பித்தோம். ட்ரெயின் டிக்கெட் முதல்ல ப்ரையராக புக் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் ரூம் அக்காமடேஷன், ஃபுட் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், அது மாதிரி எல்லா விஷயமே ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவ் அன்றைக்கி, அதாவது டிசம்பர் 24 அன்றைக்கி வந்து நாங்கள் நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்கள் மடிப்பாக்கமில் நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தான் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சிலர் மட்டும் டேரெக்டாக சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துடுறோன்னு சொன்னாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து அவங்க ஃபேமிலியோட, சில பேர் வந்து தனியாக, சில பேர் கப்புள்ஸாக, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து எல்லாருமே இங்கே தான் அசம்பிள் ஆனோம். நீங்கள் இங்கே பார்ப்பீங்க டைவர்சிஃபைடு ஏஜ் குரூப்ஸில் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இருக்கும். ஆனால் மொத்தமாக எல்லாருமே ஒரு நல்ல ஃபன் லவ்விங் டீம். மெட்ரோ ட்ரெயினும் வந்துச்சு. நாங்கள் ஒருத்தராக ஏற ஆரம்பித்தோம். மெட்ரோ ட்ரெயினில் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் நோக்கி போகும்போது சும்மா எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் அப்படியே ட்ரெயின் உள்ள கவரேஜ் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில பேர் மட்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எங்களை நண்பர் வந்து ஆண்டனியன் ஃபேமிலி. அவர் தான் வந்து எங்கள் குரூப்பை வந்து கலகலன்னு வச்சுக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லலாம். அவர் இருந்தாலே அந்த இடம் பயங்கரமாக கலக்கட்டும், ரொம்ப ஹியூமர் ஃபீல்ட் அண்ட் ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து திடீர்னு பார்த்தா நாங்கள் அங்கே போய் அசம்பிள் ஆகும்போது அவரை காணோம். ஃபோன் அடித்தா 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ஆனால் அப்போ தான் வந்து அவர் எல்ஐசி கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப கவலையாக போச்சு. ஏன்னா வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னா நம்ம அவரையும் மிஸ் பண்ணிவிடுவோம். அவர் இல்லாமல் டூருமே வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கை உடைஞ்ச மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் பார்த்தா வந்து ஏதோ ஒரு கட் ஃபீல் சொல்லிகிட்டே இருந்தது, அவர் கண்டிப்பாக மேக்கப் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டச் வுட் அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக நெக் ஆஃப் த மவுண்டன், இந்த சினிமாலாம் அந்த கடைசி நேரத்தில் வருவாங்களே அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஏறி எங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஸோ டூர் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பு மத்தியில் தான் வந்து ஸ்டார்ட்டே ஆச்சு. அப்புறம் அப்படியே நாங்கள் கேஷுவலாக போயிட்டே இருந்தோம். ஆனால் வந்து அதில் சர்ப்ரைஸ் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிறிஸ்மஸ் ஈவ் அப்படிங்கிறதுனால வந்து ட்ரெயின்லேயே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அன்றைக்கி நைட்டு 12 o'clock பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ரேஸியான ஒரு ஐடியாவாக தான் இருந்தது. பட் வந்து பார்த்தா வி என்ஷூர்ட் இது வந்து யாருக்கும் வந்து எந்த வகையிலும் பாதகமாக இல்லாமல், பட் அதே நேரத்தில் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணோம். இந்த பிளான் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆண்டனியோட ஐடியா தான் ஃபுல்லாகவே. ஸோ ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்மஸ் ஈவ் அன்றைக்கி 12 o'clock வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இந்த சாண்டா கிளாஸ் மாதிரிலாம் வந்து பண்ணோம். பாருங்களேன்.
இந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர் ஆண்டனி அவர்கள் தான். நாங்கள் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக போனோம். இந்த ஜிங்கிள் பெல் சாங் ப்ளே பண்ணிக்கிட்டே போயிட்டு எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தோம். சக பயணிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி நல்ல சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு சில சக பயணிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பலூன்லாம் கட்டுறதுக்கு அவங்களே முன் வந்து நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணாங்க. அவங்களும் வந்து இதை ஒரு சர்ப்ரைசிங்காக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கிட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நடுராத்திரியாக இருந்தால் கூட அந்த எனர்ஜி லெவல் குறையாமே இருந்தாங்க. அது எங்களுக்குமே அது ரொம்ப கண்டேஜியஸாக தொத்திக்கிச்சு. நண்பர் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஆகிட்டார். அங்கே போகிறவங்கெல்லாம் வந்து அவர் கூட செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து மொத்தமாக நாங்கள் 60 பேருமே வந்து ஒரே கோச்சில் நாங்கள் இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு ரெண்டாக. நாங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸ் கிட்ட கொடுத்து தான் நாங்கள் புக் பண்ணோம். ஏன்னா அந்த டைம் கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால வந்து ரொம்ப வந்து நிறைய கொஞ்சம் எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் ட்ராவல்ஸோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் அதை தான் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவ் டைம் தவிர நீங்கள் லார்ஜ் நம்பர்ஸ் போகிறீங்க அப்படின்னா வந்து பொதுவாக சில பேர் சொன்ன டிப்ஸ் என்னென்னா வந்துட்டு நம்ம நேரடியாகவே வந்து அந்த புக்கிங் கவுண்டர் போயிட்டு நம்ம அத்தனை பேர் இப்போ சப்போஸ் 40 பேர் போகிறீங்க அப்படின்னா நேரடியாகவே கொடுத்தாலும் ஒரே கோச்சில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் ட்ரை பண்ணதில்லை. இது எனக்கு கிடைச்ச டிப்ஸ் தான். மேபி நீங்கள் யாராவது அதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு சின்ன டிப் நாங்கள் கேள்விப்பட்டதை உனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு அப்புறமா கொஞ்சம் படுத்தோம். விடிய காலில் திண்டுக்கல்லில் வந்து ட்ரெயின் வந்து நின்றுது. ட்ரெயின் அங்கே தான் இறங்கணும். நாங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி போதிநாயக்கனூரில் தான் வந்துட்டு நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா போதிநாயக்கனூர் வந்து சென்டராக இருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம முன்னாரோ தேக்கடியோ போகிறது ஈஸி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டுவர்ட்ஸ் போதி அப்படியே நாங்கள் பஸ்ஸை போட் பண்ணி அப்படியே போக ஆரம்பித்தோம். டுவர்ட்ஸ் போதி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறைய தென்னந்தோப்பு அதெல்லாம் நிறைய வந்தது. நிறைய இடத்துல நல்ல க்ரீனாக இருந்தது. ஆனால் என்னன்னாக்கா அப்போ சென்னையில் மழை பெஞ்சதுனால சென்னை வெதர் வந்து இங்கே இருந்த வெதரை விட ரொம்ப சில்லாக இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். இங்கே ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. இப்படி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே எங்கள் நண்பர் ரமேஷ் அவர்கள்கிட்ட வந்து சும்மா கலாய்க்கிற மாதிரி நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். அவருமே வந்து ரொம்ப ஜாலி அண்ட் ஃபன் லவிங் பர்சனாக இருந்ததுனால அவரும் ரொம்ப ஜாலியாக சில பதில் சொன்னார். சொல்லுங்கள் சார், இப்போ வரைக்கும் இந்த ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு? எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்கு. உங்களை இந்த அளவுக்கு நம்ம எம்எஸ்எஸ்சி அஞ்சு சார்ஜ் பக்கத்தில் இருக்க அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதே வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் தினம் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மேடம் நீங்க பாருங்க. இந்த பாட்டுக்கு மேட்ச் பண்றீங்களா? தெரியல. சார் புரியலையா சார்? சார் பாருங்க. நாங்கள் போதிநாயக்கனூரில் இறங்கினோம். அங்கே தான் எங்களுக்கு ரூம் போட்டோம். ஸோ இப்போ அங்கே வந்து எங்களோட அகாமடேஷனுக்காக குமரன்குடியில் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ரூம் போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இங்கே போயிட்டுருக்கோம். போகிற இடம் ஒரு நார்மல் ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி தான் இருக்குது. இதோ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து நாங்கள் ரூம் போட்டிருக்கிற குமரன்குடில். இங்கே தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ போயிட்டு ரூம் அக்காமடேஷனுக்கு எல்லாத்தையும் இது பண்ணணும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஜேர்னிக்கு அப்புறம் வந்து நாங்கள் போதிநாயக்கனூர் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்துட்டு எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடம் பேர் குமரன்குடில். அந்த இடத்துக்கு தான் வந்தோம் நாங்கள். பட் என்னென்னா நாங்கள் சொன்ன டைமை விட முன்னாடியே வந்துட்டோம். அதனால் வந்து ஏற்கனவே வந்து அங்கே செக் அவுட் பண்ண வேண்டியவங்க வந்து அங்கே இன்னும் செக் அவுட் பண்ணாமே இருந்தாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு அந்த ரிசப்ஷன் ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசி 60 பேர் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த 60 பேருக்கு எந்தெந்த ரூமு அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி ஒருத்தருக்கு அந்த ரூம் பிரித்து கொடுக்குற ஒர்க் தான் நடந்தது. பாருங்களேன், நாங்கள் கொஞ்சம் சொன்ன டைமோட முன்னாடியே வந்ததுனால எங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி செக்இன் பண்ணவங்க வந்து இன்னும் கொஞ்சம் செக் அவுட் பண்ணலை. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்தெந்த ரூம் செக் அவுட் ஆகுதோ அதை அப்படியே ஃபேஸ் பை ஃபேஸாக வந்து ஒருத்தருக்கு அலாட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் வந்து ஒரு 60 பேர் மொத்தமாக போனோன்னே கொஞ்சம் லைட்டாக அவங்க நில தடுமாறினாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரியாக 2 பேருமா சேர்ந்து மேனேஜ் பண்ணி ஒருத்தருக்காக வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக அந்த மாதிரி பிரித்து அந்த ரூமை அலாட் பண்ணோம். ஒரு வழியாக வந்து அந்த ஸ்டாஃப்கிட்ட பேசி எல்லா ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒருத்தருக்காக செக்ரிகேட் பண்ணி ஒருத்தருக்கு இருந்தாங்கன்னு சொல்லி கீயை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் அங்கே நாங்கள் முடித்தோம்.
முடிச்சுட்டு வந்து என்ன நினச்சோம்னாக்கா, சரி ஏற்கனவே வந்து திண்டுக்கல் டு போதி வந்ததோட இப்போ வர பஸ் இன்னுமே கொஞ்சம் அதோட வந்து பெட்டர் குவாலிட்டியில் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வெயிட் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அந்த ஷாக் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் என் பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணணும். வெரி சூன் நான் பார்ட் 2 வீடியோவில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் முன்னார் ட்ரிப் அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு ஃபன் ஃபீல்டாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான வேறு என்ன மாதிரியான டாபிக்ஸ் பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த டாபிக் நான் பேசுகிறேன். லெட்ஸ் see with yet another interesting video in the part 2 video of this vlog. Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், bye.